ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். இது உங்க டாப் டக்கர் தமிழ் சேனல். நான் உங்க டாப் இந்த வேலை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் உங்களுக்கு நல்லா தெரியும். அக்னி சிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் சேரும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போன வீடியோல நம்ம அப்துல் கலாம் அந்த எஸ்எல்வி மிஷன் எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரு, அந்த சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச பிறகு அவரோட சக்சஸ் எப்படி ஒரு பெரிய நாய்ஸை ஏற்படுத்துச்சு, அதாவது அவர் எவ்வளவு ஃபேமஸ் ஆனார் இந்தியா ஃபுல்லா. எல்லா பத்திரிகைகளும் அவர் போற்றி நியூஸ் எத ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவரும் போய் சக்சஸ் ஸ்டோரி பேச சொல்ல நிறைய பேர்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் பிஎம் கூட மீட்டிங்ல பேசினாரு. அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இப்போ அந்த சக்சஸ், அந்த வெற்றி அப்துல் கலாம்க்கு நல்ல விஷயங்கள் பாராட்டுகள் மட்டும் தான் எடுத்து கொடுத்துதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சில டைம்ல பாராட்டுகள் சக்சஸ் கூட சக தொழிலாளர்கள் கிட்ட நம்ம கிட்ட அவங்க தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான குட் எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த எஸ்எல்விய அப்துல் கலாம் இந்த சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டா, அவரு எஸ்எல்வி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு காரணம் எங்களோட குரூப்பான எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் நம்மளுக்கே தெரியும், ராக்கெட் சயின்ஸ் ஒரு மனுஷனால பண்றது கிடையாது. அது குரூப்பான ஒரு ஆர்ட் அப்படின்னே சொல்லலாம். குரூப்பால செய்யப்பட ஒரு ஆர்ட். அப்படி இருக்கும்போது இந்த இவ்வளவு சக்சஸுக்கும் அந்த அப்துல் கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆள் மட்டும்தான் காரணமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது கண்டிப்பா கிடையாதுன்னு அது அப்துல் கலாமே ஒத்துக்கிறாரு. இருந்தாலும் அப்துல் கலாமுக்கு மட்டும் தான் அந்த பாராட்டும் அந்த புகழும் கிடைக்குது. அப்போ அவர் கூட வேலை செஞ்சவங்களுக்கு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸா அவர் கூட வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் எதுவுமே கிடைக்கல. அப்படின்னும் போது அவரு ரொம்ப ஓவர் ரேட்டடா இருக்க மாதிரி அவங்களோட அப்துல் கலாம் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க. இந்த எஸ்எல்வி ப்ராஜெக்ட் முடிஞ்சவனே அடுத்து எஸ்எல்வியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற மாதிரி நிறைய ப்ராஜெக்டை ரெடி பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ்எல்வி. இதை நம்ம ஏற்கனவே புக்ல படிக்கும் போதே பார்த்திருப்போம். ஆக்மெண்டட் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். இதை விக்ரம் சாராபாய் இருக்கும் போதே இந்த பிளானை அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இப்பதான் அது இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்எல்வி, போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்ல, ஜிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லப்பட்டது ரொம்ப லேட்டஸ்டான டெக்னாலஜி வச்சு செஞ்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஜியோ சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு ப்ராஜெக்ட் நடக்க போகுது. இருந்தாலும் அப்துல் கலாம் பாத்தீங்கன்னா அந்த எஸ்எல்வி முடிஞ்ச பிறகு அந்த திட்ட இயக்குனர் அந்த போஸ்டிங்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இது ஒன்னு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோமே, இப்ப மத்தவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுனால இவர் அந்த அந்த போஸ்டிங்ல இருந்து வெளியே வந்துட்டு ஏரோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அந்த போஸ்டிங்ல அதுல திட்ட இயக்குனரா போய் ஜாயின் பண்றாரு. இப்போ இன்னொரு மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்எல்வியை நீங்க எப்படி கரெக்டா முடிச்சீங்க அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல கூப்பிடுறாங்க. இது அந்த பிஎம் மீட்டிங்ல நம்ம பார்த்தோம்ல, அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் கிடையாது, இது வேற. இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல பாத்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கு ரொம்பவே பிடிச்ச அட்டாமிக் சயின்டிஸ்ட் ராமண்ணா வராரு. இவர் ராமண்ணா பாத்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கு அட்டாமிக் அந்த எனர்ஜி பத்தி அவர் படிக்கும் போதும் சரி, அவர் அதை பத்தி ரிசர்ச் பண்ணும் போதும் சரி, ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தவர். இவரை பத்தி எப்பவுமே அவர் பேசிட்டே இருப்பாரு. அப்துல் கலாமுக்கு பாத்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்படி இருக்கும்போது அவரே அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு இருக்காரு. அவர் தான் அந்த ஸ்பீச்சுக்கான ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்கு. அவர் அந்த ராமண்ணா பாத்தீங்கன்னா அந்த அட்டாமிக் எனர்ஜியை அந்த ஃபர்ஸ்ட் அவர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச ப்ராஜெக்ட் பத்தி பேசுறாரு. எப்படி இந்தியாவுக்கு இந்த அட்டாமிக் எனர்ஜி பத்தி ஐடியா கிடைச்சது அப்படின்றத, அதுல என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு பத்தி எல்லாம் பேசுறாரு. அப்துல் கலாம் இந்த எஸ்எல்வில தூக்கம் சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணதுனால இந்த எஸ்எல்வியை எவ்வளவு கஷ்டமா இருந்தது, இதை எப்படி இவங்க குரூப்பா எஃபர்ட்டோட முடிச்சாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா அவரு செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. ஆனா இன்னொரு மெசேஜ் வருது. ராமண்ணா பாத்தீங்கன்னா அப்துல் கலாம ஒரு தனியா பிரைவேட்டா அவர் ஒரு டீ குடிக்க கூப்பிடுறாரு. ஒரு ஈவினிங் டைம்ல டீ குடிக்க கூப்பிடுறாரு. ஒரு டீ மீட்டிங்னு வச்சுக்கோங்களேன், கூப்பிடுறாரு. ஆனா அப்துல் கலாமுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் எதுக்கு கூப்பிடுறாரு, நம்மள எதனா இதுவா இருக்குமா, இல்ல நம்மள கங்க்ராச்சுலேட் பண்றதுக்கு தான் கூப்பிடுறாரா? ஏன்னா இவருக்கு ராமண்ணாவை மீட் பண்றதுலாம் கனவுலயே நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம். அது ஏற்கனவே நடந்தது. எப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல ஸ்பீச் கொடுக்கும் போது அவர் இவரோட ஸ்பீச் கேட்டுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது
அவரே நம்மள கூப்பிடுறாரு, அவர்கிட்ட பேசுறதுக்கே நம்மள கூப்பிடுறாரு அப்படின்னு நினைக்கும் போது இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அவர் எதுக்கு கூப்பிடுறாரு அப்படின்ற ஒரு ஓரத்துல ஒரு சின்ன ஒரு கேள்வியும் இருந்தது. அவரும் அதே மாதிரி ஈவினிங் டைம்ல போறாரு, டீ குடிக்கிறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ராமண்ணா வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு ரெக்வஸ்டா வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்கிறாரு அப்துல் கலாம் கிட்ட. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எஸ்எல்வியை முடிச்சிட்டீங்க, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. இப்போ உங்களோட கவனம் ராக்கெட் பக்கம் திரும்புமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அப்துல் கலாம் எஸ்எல்வி டைம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நிறைய ராக்கெட் அதோட இந்த ராக்கெட்டோட அந்த வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருந்ததா நம்மளோட ராமண்ணா ஃபீல் பண்றாரு. அப்துல் கலாம் மாதிரி ஒரு சிறந்த லீடர் அந்த ராக்கெட் துறைக்கு தேவைப்படுது. நீங்க வந்து டிஆர்டிஎல்ல வேலை செய்வீங்களா? இப்ப இஸ்ரோல வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்துல் கலாம். அவர் வந்து நீங்க வந்து டிஆர்டிஎல்ல ஒரு போஸ்டிங் நான் தரேன், நீங்க வந்து இதை வந்து லீட் பண்ணி இந்த ராக்கெட் எல்லாம் வந்து முடிக்கணும். ஸ்டாட்டிக் டெஸ்ட் எல்லாம் வந்து அப்படியே நிக்குது, பாதிலே நிக்குது. சவுண்டிங் ராக்கெட் போலதான் இது பாதிலே நின்றுட்டு இருக்கு. இது நீங்க வந்து இன்னும் வந்து பெருசா எடுத்துட்டு போய் இதை வந்து ஃபேமஸ் படுத்தணும். இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். இந்த போஸ்ட் உங்களால எடுக்க முடியுமா? ஃப்ரீயா தானே இருக்கீங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்க வந்து எஸ்எல்விலும் இல்ல, எந்த முக்கியமான ப்ராஜெக்ட்லயும் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஏரோடைனமிக் செக்டர்ல ஒரு திட்ட இயக்குனராக தான் இருக்கீங்க. உங்களால இந்த போஸ்டிங் அதுல விட்டுட்டு இது எடுக்க முடியுமா அப்படின்னு நம்மளோட ராமண்ணா கேக்குறாரு. இப்போ நம்மளோட இன்ஸ்பிரேஷனான ஒரு ஆள், நம்ம கனவுல கூட மீட் பண்ண முடியாத ஒரு ஆளை திடீர்னு நம்ம கிட்டே வந்து இந்த விஷயத்த எங்க கூட வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணி நீங்க இதை செய்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது நம்ம யாரா இருந்தாலும் அதை வந்து பண்றேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அப்துல் கலாம் என்ன சொல்றாரு அப்படின்றத வர வீடியோஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ்.